வணக்கம். ஓம் நம சிவாய. இன்னைக்கான பதிவு 12 லக்னங்களுக்குரிய பலன்களில் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு கடக லக்னம். கடக லக்னம் தர ராசிகளில் முதன்மையான ராசி, சந்திரனுடைய ராசி, சந்திரனுடைய ஆட்சி வீடு, நீர் ராசி. லக்னங்களே வலிமையான லக்னம் அது கடகம். கடகத்திற்கான சிறப்பு அப்படின்னா, காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதியான குரு பகவான், இவங்க லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி பாக்கியாதிபதியான குரு, இவங்க லக்னத்திலேயே உச்சமாகிறதுனாலையும், பிளஸ் சந்திரன் ஒரு நீர் கிரகம், தாயார் காரகன், மனோகாரகன் அப்படிங்கிறதுனால மன வலிமையும் செயல்திறனும் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். தான் ஆற்றும் பணிகளில் தனித்துவம் மிக்கவர்களா தன்னை காட்டிக்கொள்வதில் சமர்த்தர்கள். எந்த ஒரு காரியமாயினும் இவங்க ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியத்துல முழுமையான செயல்திறனும் ஈடுபாடும் தனித்துவம் மிக்கவர்களா தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளும் தன்மையுடையவர்கள்னா கடகலக்கக்காரர்கள். இவங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்துல தனக்கான தனித்துவத்தை அதுல தனித்தன்மையோட செயல்படுத்தும் தன்மை கொண்டவர்கள். கடகத்தினோட சின்னமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நண்டு. பிடிவாதமும் தான் பிடித்த கொள்கையில் விஷயங்களில் மாறுபாடு இல்லாத தன்மை கொண்டவர்கள் அப்படின்னா கடகலக்னக்காரர்கள். அதாவது எந்த ஒரு காரியத்தையும் பிடிவாதமாக ஆணித்தரமாக செயல்பட்டு வெற்றி கொள்ளும் தன்மையுடையவர்கள். தான் எடுத்த முடிவுகளில் பின்வாங்கும் குணம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டா அந்த காரியத்தை முழுசா முடிக்கிற வரைக்கும் ஓய்வில்லாமல் உழைக்கும் குணமுடையவர்கள். தலைக்காமல் எடுத்த காரியத்தில் தன் காரியம் முடியும் வரை உழைப்பை வெளிப்படுத்தி வெற்றி கொள்ளும் தன்மையுடையவர்கள். அரசியல் அரசு தொடர்புகளில் பணியாற்றும் வாய்ப்புகளும் அமைப்புகளும் இவர்களுக்கு அதீதமாக கிடைக்கப்பெறும் அமைப்பு கொண்டவர்கள். பொது காரியங்களிலும் தெய்வ வழிபாடுகளிலும் ஈடுபாடும் அதிகம் கொண்டவர்கள். தர்மகுணம் உடையவர்கள். தாய் தன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மீது அதிக பாசமும் பற்றும் உடையவர்கள். கடக லக்னத்திற்கு செவ்வாய் ராஜயோகாதிபதி, அதாவது 5-10 உடையவர். குரு யோகர் 6-9 உடையவர். சூரியன் தனாதிபதி. சூரிய திசையும் செவ்வாய் திசையும் குரு திசையும் நல்ல பலன்களையும் மாற்றங்களையும் தரும் யோக தசைகளா கடக லக்னக்காரங்களுக்கு இருக்கும். புதன் தசையும் சனி திசையும் சுக்கிர திசையும் இவர்கள் லக்ன பாவிகள். இந்த தசைகள்ல நெகட்டிவான பலன்கள் மத்தியமான பலன்கள் இருக்கும். சூரிய சந்திர செவ்வாய் குரு தசைகள் நடக்கும் காலங்கள்ல நிச்சயம் நல்ல அனுகூலமான மாற்றங்களை இந்த லக்னத்துல பிறந்தவங்க நன்மை செய்யும் யோகமான தசாபுத்தி காலங்களாக இந்த தசாபுத்தி காலங்கள்ல இருக்கும். தொடர்ந்து சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.